நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமைக்குரல் நிகழ்ச்சி வாயிலாக நேயர்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழ் விவாதத்தை நகர்த்த இருக்கிறோம் அப்படிங்கிறத சிறப்பு தொகுப்பை பார்த்து சொல்லப்படுகின்றன. சமீபத்தில் கர்நாடக தேர்தலில் பிரஜ்வால் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோக்கள் விவகாரம் பூதாகரமாக வெடித்தது. பாஜக கூட்டணிக்கு இது மிகப்பெரிய பின்னடைவாகவும் பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமின்றி வட மாநிலங்களில் பாஜகவினரின் வெறுப்பு பிரச்சாரம் பாஜகவை பதம் பார்த்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய பிரச்சாரங்களும் இஸ்லாமிய மக்கள் மனது புண்படும்படியான கருத்துக்களை தெரிவிப்பதும் பாஜகவுக்கு பின்னடைவாகி இருக்கிறது. அதே சமயம் இந்தியா வளர்ச்சியடைந்து விட்டது என்ற பிரச்சாரமும் வட மாநில மக்களிடம் பெரிதாக எடுபடவில்லை. வேலையில்லா திண்டாட்டத்தால் வாடும் இளைஞர்கள் பாஜக மீது அதிருப்தியில் இருப்பதாக அங்கிருந்து வரும் கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. 2021 ஆண்டு உலக வங்கி வெளியிட்ட தரவுகளின்படி இந்தியாவில் சுமார் 63 கோடி பேரின் ஒரு நாளைய வருமானம் வெறும் 308 ரூபாய் மட்டும்தான். சுமார் 18 கோடி மக்களின் ஒரு நாளைய வருமானம் வெறும் 180 ரூபாய் மட்டும்தான். அது மட்டுமல்ல, உலகிலேயே அதிக அளவு குழந்தைகள் ஒருவேளை சோறு கிடைக்காமல் பட்டினி கிடப்பது கூட நம் நாட்டில்தான் என்று சொல்கிறது உலக வங்கியின் தரவுகள். இவையெல்லாம் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் என்றும் கணிக்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். பாஜக பெருமளவு நம்பிக்கொண்டிருக்கும் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் பாஜகவின் செல்வாக்கு குறைவதாகவும் கூறப்படுகிறது. பாஜகவினருக்கு ஆதரவாளர்களை விட எதிர்ப்பாளர்கள் தான் அதிகரித்து வருகிறார்கள். அப்படியானால் ஒருவேளை இவையெல்லாம் காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு ஆதரவாக அமையுமா என்ற கேள்வி எழுவது நியாயம்தான். ஆனால் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும் பெருமளவிற்கான ஒற்றுமையின்மையே அந்த கூட்டணிக்கும் எதிரியாக அமைந்திருக்கிறது. ஆக பெரும்பாலான மாநிலங்களில் மாநில கட்சிகளின் ஆதிக்கம்தான் இருக்கப் போகிறது இந்த தேர்தலின் முடிவுகளில் என்று கணிக்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். ஆக தென்னிந்தியாவை தொடர்ந்து வட இந்தியாவிலும் செல்வாக்கு இழக்கிறதா பாஜக? அதற்கான காரணம் என்ன, ஏன் என்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமைக்குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் பாஜக வெறுப்பு பிரச்சாரத்திற்கு வலுக்கும் எதிர்ப்பு, வட இந்தியாவிலும் செல்வாக்கை இழக்கிறதா பாஜக அப்படிங்கிற கேள்விக்கு தான் விடை தேட இருக்கிறோம். கருத்துரையாளர்களை அறிமுகம் செய்து விடுகிறார். அஇஅதிமுகவிலிருந்து திரு விஜயகுமார் இணைகிறாரு, அரசியல் விமர்சகர் திரு குமார் இணைகிறாரு, பத்திரிகையாளர் திரு பாக்கி மற்றும் அரசியல் விமர்சகர் திருமதி நாச்சியால் சுகந்தி வெகு விரைவில் இணைய இருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். விஜயகுமார் சார், இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா தேர்தல் நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டமாக தென்னிந்தியாவில் முடிச்சுட்டு நீ அடுத்தடுத்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களையும் அடுத்தடுத்த கட்டமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அங்கே பாஜகவினுடைய நிலை என்னவா இருக்கு? நியூஸ் ஜே நேயர்களுக்கும் நெறியாளர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் அன்பு வணக்கம். அதாவது பிஜேபி தேர்தலை ஆரம்பிக்கும் போது 400 சீட்டு 450 சீட்டை கைப்பற்றி 3வது தடவையாக முடிசூடா மன்னனாக இந்த மோடி அவர்கள் ஆட்சி அமைப்பார்னு ரொம்ப நம்பிக்கையோடு வந்து தேர்தலை சந்தித்தாங்க. தென்னிந்தியாவில் மிகப்பெரிய பலத்த அடி அவங்களுக்கு, தென்னிந்தியாவில் எப்பவுமே அவங்களுக்கு வந்து வெற்றி பெற்றது இல்லை அப்படின்றது தெரிஞ்சு தென்னிந்தியாவில் அதை போல் வாக்களிச்சிருது. இப்போ கர்நாடகாவில் தேர்தல் நடக்க போகுது. கர்நாடகாவில் வந்து ஆட்சி பிடிச்சாங்க, இப்போ ஆட்சியை இழந்துட்டாங்க மாநிலத்தில். இருந்தாலும் கர்நாடகத்தில் வெற்றி பெறும்னு என்று நினைக்கும் போது தேர்தலுக்கு முன்பாக இப்போ ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா தேவகவுடாவோட அவங்க கூட்டணி, அவங்க பேரனுடைய லீலைகள் வந்து நாளுக்கு நாள் வருது. பெண்கள் புகார் கொடுத்துன்னு இருக்கிறாங்க. அதனுடைய அவப்பெயர்கள் அவருக்கு வந்திருக்கு. அதனால் கர்நாடகத்தில் அவங்க எதிர்பார்க்குறதே இல்லை. ஒரு 5 சீட்டு ஜெயிக்கிறது கூட முடியாத மாதிரி இருக்குது. அதுபோல் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா ஏக்நாத் ஷிண்டேவை உருவாக்கி சிவசேனாவை உடைச்சி அது மூலயமா மராட்டியத்தில் வெற்றி பெறலான்னு இவங்க ஒரு கணக்கு போட்டாங்க. இன்றைக்கி மராட்டியத்தினுடைய நிலைமையே வேறையாக இருக்குது. பீகாருக்கு வந்தாங்க. பீகாரில் நிதிஷ்குமாரை வச்சு நம்ம தேர்தலில் ஜெயிச்சலான்ட்டு, அதாவது பச்சோந்தி கூட தன்னுடைய நிறத்தை மாறத்துக்கு கொஞ்சம் நேரமாக எடுத்துக்கும். அந்த நேரத்தை கூட எடுத்துக்காதவர் நிதிஷ்குமார்னு அந்த மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட நபராக இருக்கிறார் நிதிஷ்குமார். அதனால் பீகாரில் பார்த்திங்கன்னா கூட பிஜேபி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. அதன் பிறகு உத்தரப்பிரதேசத்தில் சராயு நதிக்கரையின் ஓரத்தில் ராமன் கோயிலை நான் திறந்து விட்டேன், ராமன் கோயிலை திறந்தனாலுடைய ராமன் வாக்குகள் எல்லாம் பெறுவேன் என்று நினச்சாங்க. வேக வேகமாக ராமன் கோயிலை கட்டி திறந்தாங்க. மக்கள் என்ன சொன்னாங்க, நீ ராமன் கோயிலை கட்டி திறந்த, ஆனால் ராமனை போல் ஆட்சி செய்யலையப்பா, உன்னுடைய நிர்வாக சீர்கேடு இருக்குது, உன்னுடைய வெளியுறவு கொள்கையில் நீ தோற்று போய் இருக்கிற,
அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வந்து விளம்பரத்தில் நிறைய விளம்பரம் பயங்கரமாக உங்களை போன்ற ஒரு பிரதமர் இந்திய நாட்டை இதுக்கு முன்னாடி ஆனது கிடையாது. பொய்யான வெத்து விளம்பரங்களை நிறையா செய்துட்டீங்க. அதன் பிறகு மணிப்பூருடைய கலவரத்தை இதுவரையிலும் ஒன்று என்னன்னு கேட்க முடியல. விவசாயிகளுடைய போராட்டம், அதன் பிறகு கட்சி இலைகளெல்லாம் வந்து தேர்தல் நடக்கின்ற நேரத்தில் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் கெஜ்ரிவாலை கைது, இப்படியே அவர்களுக்கு இது 7 குற்றச்சாட்டு வலுத்த காரணத்தினால ஏன் தொடர்ந்து அவங்க இந்த எலெக்ஷன் வர்ற சமயத்துல இது மாதிரியான எதிர்வினைகள்லாம் பாஜகவுக்கு வந்துகிட்டு இருக்கு? என்ன அதாவது வந்து இந்தியான்றது மிகப்பெரிய ஜனநாயக நாடுங்க. இங்க ஜனநாயகத்தினுடைய குரல் வல்லையை நெரிக்கிற அளவுக்கு திரு நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஜனநாயக நாட்டில் ஒரு எதிர்கட்சி, அதாவது இந்தியாவை ஆண்ட, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம்னு சொல்லிட்டு ஆண்ட இந்திய காங்கிரஸ் கட்சி ஆளும் போது கூட இதே மாதிரி ஒரு சர்வாதிகாரத்தனம் போக்கு இல்லவே இல்லையே. பாருங்க, குஜராத்தில் காந்தி நகரில் போட்டி வேட்பாளருக்கு 16 வேட்பாளர்களை வாபஸ் பெற வைக்கிறாங்கன்னா எப்படி ஆகுது? அழுத்தம் கொடுத்து வாபஸ் பெற. ஆமா, பிரதான எதிர்கட்சியான காங்கிரஸ் கட்சியை தான் போட்டியிட்ட வேட்பாளர் 4 பேர் வாபஸ் வாங்குறாங்க. அப்ப காங்கிரஸ் கட்சி பலவீனமா இருக்குன்னு. பலவீனம்ன்றது இல்ல, இவர்களுடைய பயமுறுத்தல். இவங்க கிட்ட வந்து இன்னமும் இவர்கள் வந்து அடுத்த வாட்டி 3வது தடவை ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படின்ற மிதப்பிய ஒரு இதுல இருந்திருக்கிறாங்க. அதுதான் சொல்றேன், இந்தியாவில் இவர்களை போல ஒரு சர்வாதிகாரியான ஆட்சி நடந்ததே கிடையாது. விஜயகுமார் சார், இப்ப வழக்கமா நம்ம பார்த்தோம்னு வைங்களேன், தென்னிந்தியாவோட வட இந்தியாவில் பாஜகவுக்கு நிறைய இடங்கள், இப்ப உத்தரப்பிரதேச மாதிரியான பெரிய மாநிலங்கள், அதிகமான தொகுதிகள் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல நாங்க டார்கெட் பண்ணோம், அங்க வந்து நாங்க ஜெயிப்போம், அதுதான் எங்களுடைய டார்கெட். அப்படிதான் அவங்க இது கடந்த கால வரலாறுல கடந்த ஆட்சியும் அவங்க ஜெயிச்சாங்க. பேரை சொல்லி தானே அவங்க ஒரு கட்சியில் 5 MP எப்படியாவே படிப்படியா வளர்ந்து இப்ப 10 ஆண்டுகள் 2014 இருந்து 2024 வரலையும் பிரதமரா இருக்கிறாங்க. அதனாலதான் ராமர் கோயிலே வேகமா அயோத்தியில கட்டி வந்தாங்க. ஆனா மக்கள் அதை பார்க்க மாட்டாங்களேங்க. நீ வந்து பிரதமர்ன்றது மதச்சார்பற்ற நாடு இந்த நாடு. நீங்க போய் அதாவது இப்போ தென்னிந்தியாவில் அதை பண்ணியிருந்தா ஒரு சீட்டு ஜெயிக்கிறது கூட, டெபாசிட் கூட இழந்திருக்க மாட்டாங்க. ஆனா தென்னிந்தியாவை தாண்டி போகும்போது அங்க என்ன பண்றாங்க, மற்ற எல்லா மதத்தினர் மீதும், அதாவது என்ன சொல்றதுன்னா, இவங்களுடைய சர்வாதிகாரத்தனம், இந்துக்கள் மட்டுமே வாக்களிச்சா போதும், இந்துக்கள் வாக்குகளை அறுவடை பண்றதுக்கு மற்ற மதத்தினரை வந்துட்டு என்ன வேணாலும் சொல்லலான்ற ஒரு ஒரு அதிகாரத்தன்மையின் காரணத்தால இவங்க வட இந்தியாவில் இப்போது தோக்குறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க, இந்துக்கள் கூட பார்க்குறாங்க இல்லைங்களா. இந்தியான்ற ஜனநாயக நாடு, இந்தியாவை போல ஒரு நாடு பிரிவினைவாத பேச்சுக்கள் தான் வந்து மதத்தை பற்றியே பேசி மத வெறிய தூண்டுறாங்க. இவங்க இந்த மத வெறிய தூண்டுறதுனால தான் மக்களே பார்த்து இவங்களுக்கு வந்து இனிமேட்டு இவங்களுக்கு ஆட்சி பொறுப்பில் கொடுக்கக்கூடாது, இவங்களை தேர்தலில் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடாது, மக்கள் வாக்களிக்கிறது தயாராட்டாங்க. நீங்க வேணா எதிர்பாருங்க, இவங்க கணக்கு பார்த்த கணக்கு இப்போ 400-450 சொல்லிட்டு இருந்தாங்களே, பத்திரிகைகள்லாம் போட்டு இருந்தாங்களே தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடி. இப்ப பாருங்க, எந்த பத்திரிகையிலுமே இந்த செய்தி வர்றதில்ல. 400-450 சீட்டை பிடிப்பேன். ஏன்னா இன்றைய கள நிலவரம் மாறிவிட்டது, கருத்து கணிப்புகள்லாம் பொய்யாக மாறி போச்சு, இவங்களுடைய பிரச்சாரமே மாறி போச்சு. இவங்க வந்து அனைத்து மக்களையும் அரவணைப்போம், இது நாங்கள் அனைத்து மக்களையும் காப்போம்ன்றதே இல்லை. ஆனா இப்ப இந்த இடத்துல இப்ப பாஜக வந்து அவங்களுக்கான ஆதரவு குறையுது அப்படின்னா அது எங்க போய் ஜாஸ்தியா, காங்கிரஸுக்கு ஜாஸ்தி ஆகுது. அதுதான் அங்கதான் இதாகுது. மாநில கட்சிகள் இப்போ மேற்கு வங்காளத்துல வந்து மம்தா பானர்ஜி ஜெயிக்கிறாங்க, ஒரிசாவில் வந்து ஒரு மாநில கட்சி ஜெயிக்குது, தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்ற மாநில கட்சி ஜெயிக்குது. இப்படி மாநிலங்கள் எல்லாம் ஒவ்வொரு கட்சி ஜெயித்ததுக்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணியை விட்டுருங்க, பாரதிய ஜனதாவை விட்டுருங்க, தேர்தலுக்கு பிறகு தேர்தல் ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு பிறகு இந்தியாவில் உள்ள மாநில கட்சிகள் வெற்றி பெறும். அந்த மாநில கட்சிகள் ஒன்று சேர்ந்து பிரதமர் வேட்பாளர் அப்படி அமைகிற போது, ஏன்னா பிஜேபி வந்து இந்த நாளுக்கு நான் இந்தியாவை ஆனாங்க, அதாவது வந்து நிறைய கனவுகளோட மக்கள் வாக்களிச்சாங்க. நான் தமிழ்நாட்டில் சொல்றேன், இவர் தமிழகத்தினுடைய மீனவர்களை காப்பாற்றுவாரு, தமிழக மீனவர்களுக்கு வாழ்வளிப்பாருன்றான். தமிழக மீனவர்கள் தினந்தோறும் கைது செய்யப்படுறாங்க, அவங்களுடைய படகுகள் பறிமுதல் பறிக்கிறான் சிங்களவன். இன்னைய வரலையும் அவங்கள கேட்டு அவங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த பிஜேபி அரசாங்கம் காக்கல. அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு கச்சத்தீவு, அந்த நாட்டுக்காரன் நம்மளை மதிக்கிறதே கிடையாது. அவன் வந்து இந்தியாவை வந்து இது பண்ணிட்டு சீனா கூட உறவு வச்சுன்னு இருக்கிறான். அருணாச்சலம் பிரதேசம் பாருங்க,
அவன் வந்து சீனாக்காரன் வந்து தன்னுடைய எல்லையை அருணாச்சல பிரதேசத்தை பறி கொடுக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு இந்த பிஜேபி ஆள இருக்கும். அந்த சீனாவை தட்டி கேட்க கூட முடியாமல் இருக்குது பிஜேபி. அதனால் பிஜேபி எல்லா வகையிலும் தோத்து போச்சு. 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவேன்னு சொன்னார் நரேந்திர மோடி அவர்கள். இதுவரையிலும் கொடுத்தாரா? கருப்பு பணத்தை மீட்டு வந்து தருவேன்னு சொல்லி சொன்னார். இன்னவரையிலும் கருப்பு பணத்தை மீட்டாரா? சுவிஸ் வங்கியில் கொள்ளடிச்சிருக்கிற பணத்தெல்லாம் மீட்பேன் நீங்களே சொல்ல இல்லையே. அதே போல இந்தியாவில் கடன் வாங்கிட்டு இந்தியாவில் கடன் வாங்கி ஓடி போனவர்களுடைய எண்ணிக்கை நிறைய பார்த்தீங்கன்னா குஜராத்தை சார்ந்தவர். இன்னவரையிலும் அவர்களை கைது செய்து கொண்டு வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்களா? இப்படி எண்ணற்ற கேள்விகள் அவர் மீது ஆயிரம் கேள்விகள் திரு நரேந்திர மோடி மீது வைக்கப்படுகின்ற காரணத்தால் வட இந்தியா முழுக்கும் இல்லை, இந்தியா முழுக்கும் பிஜேபி கட்சியை தோற்கடிக்கிறதுக்கு அவர்களை வெளியேற்றுவதற்கு மக்கள் தயாராக அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பாக்கி சார், இந்த வேலையில்லா திண்டாட்டம், இளைஞர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இல்லாம போறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை அவர் அடுக்கினார். இதெல்லாம் இந்தியாவினுடைய வட மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் எதிரொலிக்கும்னு பார்க்கலாமா? அது யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம்? முதல்ல வேலையில்லா திண்டாட்டத்தை வந்து உலகளவில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்தியாவில் எங்கிட்ட புள்ளி விவரம் இருக்கு, கொஞ்சம் நேரம் கொடுத்தீங்கன்னா தேடி தருவேன். பர்சன்டேஜ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஹஸ் கம் டவுன், பட் பெரிய மாற்றம் இல்லை, ஓரளவு இருக்கிறது. அதனால அப்ப வேலை இல்லாத திண்டாட்டம்னா 1947 இன்னைக்கு வரையில் இருக்கு. 47 இன்று வரையில் எந்தெந்த கட்சிகள் ஆட்சி புரிந்தன. ஸோ அந்தந்த கட்சிகள் காலத்துல வேலையில்லா திண்டாட்டம் போச்சு, பிஜேபி வந்தோடனே வேலையில்லா திண்டாட்டம் வந்துச்சா? இது ஒரு இது ஒரு திட்டமிட்ட பிரச்சாரம். சரி, அன்புக்குரிய நண்பர் விஜயகுமார் சில குற்றச்சாட்டுகள்லாம் அழகாக சொன்னார், வட மாநிலங்களில் இதுவாகும்ட்டு. ஆனால் போட்டியே இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க 25 பேர், நம்பர் தெரியல. போட்டியே ஏதும் இல்லாமல் வடகிழக்கு மாநிலங்கள் உட்பட சில தொகுதிகள் பாஜக வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சரி, ஒரு தொகுதியில் காங்கிரஸ்காரர்களை மிரட்டி, இது இவர் சொல்கிறார், இவருடைய கருத்து வலியுறுத்தி விட்ரா பண்ணுறாங்க அப்படின்னு. தேர்தலில் போட்டியிடாமல் வாபஸ் வாங்கினாலும் குற்றச்சாட்டு, தேர்தலில் ஏராளமானவர் போட்டியிட்டாலும் குற்றச்சாட்டு. இது என்ன? இல்லை அப்படி இல்லை, ப்ரெஷரைஸ் பண்ணுறீங்க. பாஜக வந்து ப்ரெஷரைஸ் பண்ணி அவங்கள மிரட்டி இருக்கிறாங்க, அதனால கூட அவங்க வந்து வாங்கியிருக்கலாம், வாபஸ் வாங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொல்றாரு. தலைவர் கூட வாபஸ் வாங்க முடியாதுங்க. ஒரு மக்களவை தேர்தலில் எவ்வளோ லட்சம் பேர் வாக்களிக்க போறாங்க, அந்த வாக்களிக்கிற மக்கள் அவ்வளோ பேர்ல வந்து அன்ன போஸ்டா ஜெயிக்கிறாங்கன்னா இது ஏற்றுக்கொள்ள முடியுதா? இதுதான் ஜனநாயகமா? இதுதான் உண்மையான ஜனநாயகமா? கேளுங்க அவர்கிட்ட. இல்லை, நம்ம அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றத்துக்கு நிறைய பதில் சொல்ல முடியும். என்கிட்ட இருக்கு. என்ன தகவல் சொல்கிறேன்னா, பாரதிய ஜனதா கட்சி தன்னம்பிக்கையோடு தான் இருக்கிறது. 400 சொல்ல நேற்று கூட சொல்லியிருக்காங்க, 400 இடங்களை வெற்றி பெறுவோம் என்று பாஜக தலைவர்கள் அமித்ஷா என்று நினைக்கிறேன் நேற்று சொல்லியிருக்காரு. அதனால அதுலேருந்து அவங்க பின்வாங்க, அந்த இலக்கு தாங்க. ஆனா தேர்தல் ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த ஜோஷ் இப்ப இல்ல அப்படிங்கிறாங்க. நிறைய இருக்கு, எந்த குறையும் கிடையாது. சரி, அப்படி இல்லைன்னா அமேதியிலேயே ராகுல் காந்தி போட்டியிடல, கடைசி நிமிஷத்துல ரேபரேலியில போட்டிடுறாரு. ஏன் சோனியா காந்தி அம்மா இதுல மக்களவை சந்திக்காம மாநிலங்களவைக்கு போறாங்க? யாருக்கு பதற்றம்? பிரதான எதிர்கட்சியான காங்கிரஸுக்கு. சரி சரி, இந்த இடம் தான் எனக்கும் சந்தேகம். இப்ப என்னன்னா, இது எல்லாமே காங்கிரஸுக்கு சாதகமா ஆகாதுங்கிறாரே. ஏன்னா மாநில காங்கிரஸுக்கு சாதகமா, பாஜகவுக்கு அங்க வலிமை குறையுது, அதே சமயத்துல அந்த குறையிற வலிமையெல்லாம் காங்கிரஸுக்கு சாதகமா போகாது, மாநில கட்சிகளுக்கு தான் சாதகமா இருக்கும். ஆமா ஆமா, கரெக்ட். அப்படிதான் ஆதிர் ரஞ்சன், காங்கிரஸ் கட்சியின் தலைவர், மக்களவையினுடைய தலைவராக இருக்கிற ஆதிர் ரஞ்சன், இப்போது வரையில் இருக்கிற அவர், திரிணாமுல் காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு ஓட்டு போடலாம், அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறத விட பிஜேபி போடலான்ட்டு மேற்கு வங்கத்தில் பேசியிருக்காரு. யாரு? இந்தியா கூட்டணியில இடம்பெற்றிருக்கிற ஆதிர் ரஞ்சன். காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள இவ்வளவு ஒற்றுமை இன்மை இருக்கு இல்லையா? கூட்டணி தான் வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையா? காங்கிரஸ் கூட்டணி ஏகப்பட்ட ஒண்ணுமே ஒட்டலைங்க. ஒரு கட்சியும் இன்னொரு கட்சியும் ஒட்டவே இல்லை. மம்தா முதல்ல என்ன சொன்னாங்க, மேற்கு வங்கத்துல காங்கிரஸ் வேற எங்கேயாவது போட்டுங்க, 42 நாங்களே போட்டிடுவோம்னு சொன்னாங்க. அப்புறம் கெஞ்சி கூத்தாடி சில கொடுத்தாங்க. ஆம் ஆத்மி டெல்லியில என்ன நிலைமை, காங்கிரஸோட பஞ்சாப்ல என்ன நிலைமை? சரி, அதை விட்டுருவோம். காங்கிரஸ் கட்சி தலைவர்களே முஸ்லீம்கள், அதாவது பாஜக பற்றி சொல்லப்படுகிற சித்தரிக்கப்படுகிற பிக்சர் என்னன்னா, இது முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சின்னு. காங்கிரஸ் கட்சி, மகாராஷ்டிரனுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் நசீம் கான் என்ன கர்கே, மல்லிகார்ஜுன் கார்கே கடிதம் எழுதியிருக்காரு தெரியுமா? முஸ்லீம்களோட ஓட்டு உங்களுக்கு வேணும், ஆனா வேட்பாளர் வேண்டாமா?
அதாவது களத்துல மகாராஷ்டிரால காங்கிரஸ் சார்பில் ஒரு முஸ்லீம் வேட்பாளர் கிடையாது. எல்லாத்தையும் பேசுற மதச்சார்புள்ள கட்சி, மதச்சார்பின்மையை கடைபிடிக்கிற கட்சிக்கு இது சொல்லுபவர் அந்த கட்சிக்காரர். யாருக்கு கடிதம் எழுதுறார்? அந்த கட்சியினுடைய தேசிய தலைவருக்கு. அப்ப இது ஒண்ணாச்சா? இங்க வாங்க, பக்கத்துல வாங்க, பக்கத்துல கொஞ்சம் சில 1000 சில 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்க கேரளாவில் பினராயி விஜயன் என்ன சொல்ற, ராகுல் காந்தியினுடைய பின்னணியை சந்தேகிக்கப்பட வேண்டியிருக்கிறது. ராகுல் காந்திக்கு மெச்சூரிட்டி கிடையாது. சொன்னது யாருன்னா டி ராஜா. நான் என்ன கேட்குறேன்னா, ரைட்டு எல்லாம் நீங்கள் வலுவான எதிர்கட்சிகள் கூட்டமைப்போடு சேர்ந்து பாஜகவை வீழ்த்தி விடுங்கள். கேரளாவில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? யாருக்கு வர போறீங்க? அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேர் யார் இருந்தாலும் பிஜேபி வராமல் இருக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் பண்ணுவோம் அப்படின்னு. நீங்களே உங்களுக்குள்ளே முட்டி மோதிக்கிறீங்களே, அப்போ என்ன எங்கே இதனோட பலன்? சரி, இப்போ என்னன்னா சார், இப்போ பாஜகவுக்கும் வலிமை குறையுது, இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி இந்தியா கூட்டணி இருக்கு இல்லையா, அங்கேயும் ஒற்றுமை இல்லைங்கிற பொழுதுதான் இந்த இடத்துல தான் மாநில கட்சிகளுடைய ரோல் இங்க வருது அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு ஊர்லயுமே. நான் எல்லா தளங்களிலும் சொல்லுகிற கருத்தை ஒன்று சொல்லிடுறேன். மாநில கட்சிகள் வலுப்பெற்று வருகின்றன என்பதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஏன் வருது? பிஜேபி ஆட்சியிலே பிஜேபியின் காரணமாகத்தான் மாநில கட்சிகள் வந்தனவா? இல்லை. பிஜேபி கட்சியிலிருந்து விலகிதான் எல்லா மாநில கட்சிகள் உருவானவா? இல்லை. ஆம் ஆத்மி யாரை வீழ்த்திட்டு வந்தது? காங்கிரஸ். திமுக அண்ணா காலத்து திமுக சொல்ற எந்த கட்சியை வீழ்த்து விட்டு மாநில கட்சி உருவானது? காங்கிரஸ். அகாலிதளம் ஏன் எந்த கட்சியை எதிர்த்து இருக்கிறது? மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் வலுவாக இருக்கிறது, எந்த கட்சியை எந்த கட்சியிலிருந்து வந்திருக்கிறது? இருங்க, முடிச்சிடறேன். நான் தரவுகளோட பேசுறேன். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எந்த கட்சியிலே இருந்து வந்தது? இத நம்ம வரலாறு ரீதியா நம்ம பார்த்தோம்னு வைங்களேன். இப்ப பாஜக மட்டும் எங்க இருந்து வந்தது? இல்ல, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எந்த கட்சி உடைஞ்சு மாநில கட்சி வந்தது? மாநில கட்சிகள் வலுவா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, என்ன பல தளங்களில் சொல்றது இங்க வலியுறுத்தி சொல்கிறேன். ஒரு தேசிய கட்சியின் தலைமையிலான மாநில கட்சிகள் கூட்டணி இருந்தால் சிறப்பாக இருக்கும். அடல் பிஹாரி வாஜ்பாய் ஆட்சி, விபி சிங் ஆட்சி, மொரார்ஜி தேசாய் ஆட்சி. ஆனால் என்னன்னா நம்ம மாநிலத்துக்குள்ள பேசுறோமே, ஒவ்வொரு மாநிலமும் இப்ப அதிமுகவே எடுத்து தமிழகத்தையே ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, என்ன சொல்றாங்கன்னா அதிமுகவுடைய பிரச்சாரம் என்ன, தமிழ்நாட்டுடைய உரிமை காப்பு, எங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் அதெல்லாம் எங்களுக்கு இதே கிடையாது. ஆனா எங்களுடைய டார்கெட் என்ன, எங்களுடைய உரிமைகளை காக்கணும், அதுக்கு நாங்க அங்க குரல் கொடுப்போம் அப்படின்னு மாநில உரிமை பேசுறாங்க இல்லையா? அது போல எல்லா மாநிலங்களையும் நீ வரப்போகுதா அப்படிங்கறத இந்த இடத்துல அது வரும். இந்த லாஜிக்கை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எல்லா மாநிலங்களும் இனிமேல் மாநில கட்சிகள் தான் மேலோங்கி இருக்கும், மாநில உரிமைகளுக்கு தான் குரல் கொடுக்கும். இப்ப ஆந்திர பிரதேசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மேல அதிருப்தி வந்தா தெலுங்கு தேசம் என்ற மாநில கட்சியை கொண்டு வரும். தெலுங்கானால ஒரு மாநில கட்சி தான் இருக்கு, பிஆர்எஸ், அது கூட தேசிய கட்சி சொன்னா கூட. திரிணாமுல்ல ஒரு கட்சி தான் இருக்கு. பல மாநிலங்கள்ல மாற்று மாநில கட்சிகள் இருந்தால் அப்படி ஒரு சூழல் இருக்கும். ஆனால் உங்க தலைப்புக்கு வர வட இந்தியாவிலும் செல்வாக்கு இழக்கிறதா? உத்தரப்பிரதேசத்துல லாலு பிரசாத்தினுடையது, சமாஜ்வாதி கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி, இதெல்லாம் இருந்தா கூட ஏன் பிஜேபி ஆட்சி பிடிக்குது 2-3 தடவை? அதுதான் இப்ப என்னன்னா அது இருந்தது, அது யாரும் மறுக்கல. ஏன்னா அவங்க தான் அங்கே அதிகமான எம்பி உத்தரப்பிரதேசத்துல தான் வந்தது. அதுக்கப்புறமா அதனாலதான் அவங்க நாங்க அதிகமான இதெல்லாம் நிதியெல்லாம் ஒதுக்கீடு பண்ணாங்க, நிறைய விமர்சனங்கள்லாம் வந்தது. ஆனா இப்ப அந்த ட்ரெண்ட் மாறிடுச்சு, அது இங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏன்னா ஏடிஎம்கே எப்ப பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில வந்தாங்க, பாஜக கூட்டணியில இருந்த பெரிய கட்சி ஏடிஎம்கே, அவங்க வெளியில வந்ததற்கு பிறகு அங்க ஒரு இழப்பு. அதே போல இப்ப இது பிரிஜ்வால் ரேவண்ணா கர்நாடகாவில் அங்க ஒரு பெரிய இஷ்யூ வந்து அங்க ஒரு பெரிய அடி வாங்குறாங்க. அதே போல இப்ப வட மாநிலங்கள்லயும் நிறைய எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறாங்களா அப்படிங்கறத இங்க கேள்வி. வட மாநிலங்களில் பெரிய அளவு எதிர்ப்புகளை சம்பாதிக்க மாட்டாங்க சார். அவங்க சில விஷயங்கள் இப்போ சென்சிட்டிவான விஷயங்கள், மத பிரச்சனை, மதம் தொடர்பான விஷயங்களை சொல்லிட்டீங்க, உண்மைதான். அது பிரதமர் பேசினது கூட அதீதமான பேச்சு தான், எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அவர் திருத்தி சொல்றாரு, மாத்தி சொல்றாரு, எல்லாம் இல்ல சார். அதுக்குன்னு என்ன நீங்க சொல்ல வர நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல காங்கிரஸ் கட்சி ஒன்னும் புனிதமான கட்சி, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண என்னன்னா அப்படி பேசக்கூடிய இந்த மத துவேஷ பேச்சுக்கள் எல்லாம் சிறுபான்மை மக்கள் கிட்ட எப்படி எதிரொலிக்கும்? அப்ப வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் எல்லாம்
பாஜகவுக்கு எதிராக தான் இருப்பாங்க. அப்புறம் ஒரு நிமிஷம் நல்ல கவனிங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு முழுமையா சொல்லிடுறேன். ராஜஸ்தான்ல குஜராத்ல இருந்து அப்படி பேசுறாங்க. பீகார்ல நேத்தி அமித்ஷா என்ன பேசிருக்காரு, முஸ்லிம்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு, முஸ்லிம் நாடுகள்லாம் பாரத பிரதமரை இப்போ கௌரவிக்கிறார். ஆக அவங்க எந்த மாநிலத்தில் எதை சொன்னா வெற்றி பெற இயலும். இந்தியா வந்து தமிழ்நாட்டுல பேசுறாரா பாரத பிரதமர்? 8 முறை வந்தாரு. அதுதான் இதுதான் இவங்க வந்து சொல்றாங்க மத துவேஷமா இருக்கு. இல்ல இல்ல பேசணும். என்னுடைய சென்டென்ஸ் கரெக்டா சொல்லிடுறேன். மத துவேஷம் இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் எதை சொன்னால் எத்தை சொன்னா பிக்கும். சனாதனத்தை பத்தி இங்க பேசுற உதயநிதி இந்தியா கூட்டணிக்காக பேச முடியுமா? பிரச்சாரத்துக்கு கூட முடியாது. எல்லா கூட்டணி கட்சிகளும் முடியாது. அதாவது எங்க எதை பேசினா மார்க்கெட் ஆகும். நான் பச்சையா சொல்றேன், மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ். காஷ்மீர்ல பாஜக போட்டிட்டா பாஜக இதை பத்தி பேசுமா? வேற விஷயங்கள். அதுதான் அப்ப என்னன்னா அரசியல் ஆதாயத்திற்காக இது எல்லாம் பேசுறாங்க கண்டிப்பா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வரும். கண்டிப்பா நான் என்ன சொல்றேன், அதனால் செல்வாக்கை இழக்கவில்லை அப்படிங்கறத அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் திரும்ப வரேன் குமார் சார். என்னன்னா சவுத் இந்தியால அலையன்ஸ் முறிந்ததற்கு பிறகு நிறைய வித்தியாசங்களை பாஜக உணருதா? அதேதான் இப்ப வட இந்தியாவிலையும் நடக்குதா? என்ன ஃபீல்டுல எப்படி இருக்கு பாஜக? நல்ல கேள்வி. உங்க கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. உண்மைத்தன்மையோடு நான் என்னோட யூகமாக இருந்தாலும் நான் கணிச்சதாக இருந்தாலும் கூட உண்மைத்தன்மை இருக்கும். உண்மையாகும் உண்மையை அடிப்படையாக வைத்து யூகித்தால் அதுல சரி சொல்லுங்க. உங்க யூகம் எப்படி சரின்னு பிற்காலத்துல வரலாறு அதை பதிவு பண்ணும். சரி, உங்க யூகத்தை நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தால் 20 இருந்து 25 இல்ல சார், அத கூட்டணியில இல்ல இல்ல நீங்க கேட்டது முடிஞ்சு போச்சு. இல்ல கேட்டதுக்கு நான் சொல்றேன், நீங்க கேட்டதுக்கு நான் சொல்றேன். இல்ல சார், இல்ல பிஜேபி காரங்க அதுதான் இல்ல முடிஞ்சு போச்சு. அதிமுகவோட நாங்க கூட்டணியில இல்ல இல்ல சார், இல்ல நான் அதான் சொல்லல. நான் நீங்க கேள்வி கேட்டது கணிப்பு வந்து பிராக்டிகலா என்ன நடப்பு, இதுல என்ன பிராக்டிகாலிட்டியோ அததான் நடந்து முடிஞ்சு பேசி என்ன பண்றது. அதுதான் நான் சொல்றதுல அது விளக்கமா சொல்றேன். நீங்க அவசரப்பட வேண்டாம். ரெண்டும் சேர்ற மாதிரி சேர்ந்திருந்தால் இன்னைக்கு திமுகவுக்கு படுதோல்வி ஏற்பட்டிருக்கும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அது இப்போ திமுக படுதோல்விதான் அப்படி இல்ல அவங்க சொல்றாங்க. அது அவர் வேற ஆங்கிள் சொல்றாரு. அது அவருடைய கணிப்பு, என்னுடைய கணிப்பு இல்ல. ஒரே நிமிஷம் இருங்களேன். நடந்து முடிஞ்சிருச்சு, தேர்தலும் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அது நடைமுறைக்கு அது சாத்தியமே கிடையாது. என்னுடைய கேள்வி என்னன்னா, பாஜக வட இந்தியால இப்ப எப்படி இருக்கு? செல்வாக்கு இருக்கா? நேத்து 411 இடத்துல ஜெயிக்கணும்னு போட்டிருக்காங்க கருத்து கணிப்பு. அது நண்பர் பார்க்கல அவரு. இல்ல கருத்து கணிப்புகள்லாம் எப்படி சார் எலெக்ஷன் அனௌன்ஸ் எப்படி போடலாம்? அது தேர்தல் நடத்தை விதிமுறை மீறல் இல்லையா? ஏன்னா கேளுங்க, ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்க கூட்டணியை ஆரம்பித்த காலத்திலேயே கூட்டணியை இந்தியா I.N.D.I.A கூட்டணின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க இல்லையா? அந்த கூட்டணியை ஆரம்பித்த காலத்திலேயே அந்த முதல் கூட்டம் முடிஞ்ச 2வது கூட்டம் 3வது கூட்டம் ஆரம்பிக்கும் போது இங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அது ரொம்ப ஃபயர் ஆனது. அங்கே மம்தா பானர்ஜி ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. மத்திய பிரதேசத்துல முன்னாள் முதலமைச்சர் வந்து அவர் என்ன சொன்னார், அவரு திமுக திமுக இப்ப அந்த பாஜகவினுடைய செல்வாக்கு குறைஞ்சு அது காங்கிரஸுக்கு போகும் நீங்க யாரும் சொல்லல சார். செல்வாக்கு வளர்ந்துருக்கு சார். பாஜகவுக்கு என்னதுனால வளர்ந்துருக்கு இப்ப சொல்ல போறேன். எதனால வளர்ந்துருக்குங்கிறத நான் சொல்ல போறேன். என்ன அடிப்படையிலன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பழைய காலம் மாதிரி இல்லை. ரோட்டில் போகிறவங்க செவி வழி செய்தியை வச்சு முடிவுக்கு வர்றதில்லை. இன்னைக்கு பாமரனுக்கும் ஸ்மார்ட் ஃபோனை ஹேண்டில் பண்ணக்கூடிய தகுதி இருக்கிறது வச்சுருக்காங்க. எல்லா விஷயத்தையும் உலகத்தில் நடப்புகளை பூரா பார்க்குற ஒரு திறமையும் மாணவர்கள்ட்ட, இளைஞர்கள்ட்ட, படிக்காதவங்கள்ட்ட, விவசாயிகள்கிட்ட கூட அது இருக்குது. அப்படி இருக்கும்போது உலகத்தில் நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத அவங்களால கணிக்க முடிகிறது. இன்னைக்கு இந்த நாடு வளர்ந்துருக்கிறது 10 ஆண்டுகளில் அபாரமான வளர்ச்சி வளர்ந்துருக்கிறது. அப்படி என்பதை யாரும் மறுக்கிறதுக்கும் இல்லை. அப்படி சொன்னவங்களை சிரிப்பாங்களே தவிர யாரும் மறுக்கிறது இல்லை. அதை எல்லாரும் உணர்றாங்க. ஏன்னா இல்ல கொரோனா காலத்தை எல்லாம் தாண்டி நம்ம கொரோனா காலத்துல சின்ன சின்ன நாடுகள்லாம் இல்ல கொரோனா காலத்துல எப்படி வந்தாங்க அது எல்லாமே இப்ப கன்சிடர் பண்றாங்க. பாஜக வளர்ச்சின்னு சொன்னதை பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் பேச்சு பேசுறாங்க.
பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அதை எப்படி கையாண்டது என்பது உலகம் பாராட்டி கொண்டிருக்கிறது. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு தேர்தல்ல நீங்க போட்டி இடுவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு நிதியமைச்சரை பார்த்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதுக்கு நிதியமைச்சர் சொல்றாங்க, எங்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லை. அவங்க கட்சியை சேர்ந்த கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாருமே போட்டியில் இருக்கிறாங்க. அப்ப அவங்கள அவ்வளவு காசு செலவு பண்ணி போட்டி போடுறாங்களா? அப்ப அவங்களே அதை எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இல்லையா? என்ன மாதிரியான பதில்கள் இதெல்லாம் மக்களுக்கு கோபம் வருமா இல்லையா? அவங்களுக்கு இதெல்லாம் எப்படி கோபப்பட முடியும்? அது அவங்க நிலைமை அவங்க சொல்றாங்க. அவங்க மந்திரி ஒரு நிதியமைச்சர். இது ஒட்டுமொத்த ஜனநாயகத்தையே கேள்விக்குள்ளாக்குற மாதிரி இல்லையா? இல்ல, அது இப்போ பணம் இல்ல. ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஒருத்தர் போட்டியிடணும்னா அவங்க இன்னைக்கு தேர்தல் கமிஷனுடைய வரையறை என்ன 70 லட்சம் ரூபாய் வரைக்கும் 90 லட்சம் ரெமிட் பண்ணியிருக்காங்க. அது இருக்கணும். அது இருந்தா அதை செலவு பண்ணக்கூடிய அவங்கள சொந்த பணமா இருக்கணும், அல்லது வாங்கக்கூடிய கடன் வாங்கக்கூடிய சக்தியா இருக்கணும், அல்லது மற்றவங்கள்ட்ட கையூட்டு. சார், உங்களுக்கும் அந்த பின்னாடி என்ன இருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும். நான் யதார்த்தத்தை சொல்றேன் சார். எது இருந்தாலும் எனக்கு இல்ல, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னாரு? 1 ரூபாய் கூட நான் யாருக்கும் பணம் கொடுக்க மாட்டேன் சொன்னாங்களா இல்லையா? ஆனா பாஜக காரர்கள்ட்ட இருந்தே பிடிச்சாங்க, நிறைய இடங்கள்ல பிடிச்சாங்க. ஆனா இந்த இடத்துல இவங்க நிதியமைச்சருடைய இந்த பேச்சை நம்ம பொருத்தி பார்க்கும் பொழுது, அப்ப தேர்தல்ல போட்டியிடுனா அப்ப எவ்வளவு கோடி ரூபாய் நீங்க கோடிக்கணக்கில் காசு செலவு பண்ணணுமா அப்படின்னு மக்களுக்கு சந்தேகம் வராது. அவங்க பேச்சுல அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, அனாவசியமாக தலையை விட்டுக்கிட்டு கடன் வாங்கிக்கிட்டு அல்லது எங்கேயாவது பணம் பார்வை பண்ணிக்கிட்டு அல்லது யார்ட்டையாவது டொனேஷன் கொடுத்து வாங்கிக்கிட்டு செய்யறதுக்கு அவங்க விரும்பல. கட்சிக்கிட்டையும் எதிர்பார்க்கறதுக்கு விரும்பல. களத்துல வந்து ரெஃப்ளெக்ட் ஆகாதா? ஏன் ஆகுது? அவங்க இருக்க சொல்லிருக்காங்க. நாளைக்கு மந்திரி எம்பி இல்லைன்னா வீட்டில் இருங்கன்னா இருக்க போறாங்க. அவங்க எல்லாம் ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும்னு ஒண்ணு இருக்குல்ல. இல்ல, இது அவங்க இத நீங்க கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. நம்ம ஒரு பதவியில் இருக்கணும், மக்கள் பிரதிநிதி, மக்கள் பிரதிநிதி. நம்ம அதான் நான் சொல்றேன். மக்கள் கிட்ட போய் புரிஞ்சுக்கங்க. நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன், நீங்க பேசுங்க. பேசுறதுதானே கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கோம். மக்கள் கிட்ட போய் நாங்க இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் நாங்க பண்ண போறோம்னு சொல்லி எடுத்து சொல்லி அவங்க கிட்ட இருந்து ஒரு அங்கீகாரம் வாங்கிட்டு நம்ம வரணுமா இல்லையா? அப்ப அங்க களத்துல மக்களையே சந்திக்கல நம்ம எப்படி ஆட்சி பண்ண போறோம்னு மக்களுக்கு ஒரு கேள்வி வராதா? அவங்க இயல்பான உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. யாரா நாட்டு குடிமக்கள் தானே. கரெக்ட். அவங்க கரெக்ட். அப்ப இதுதான் உண்மை. காசு நிறைய செலவு பண்ணணும். அப்ப உடனே வந்து இந்த தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக பாஜக எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னு அந்த விமர்சனம் எல்லாம் வந்துச்சுல்ல. அது இந்த இடத்துல ஆமா தேர்தல் நிதி நாங்க வாங்கணும், கட்சி வளர்ச்சி நிதி நாங்க வாங்கணும், நிதி பத்திரங்கள்லாம் இவ்வளவு கோடி ரூபாய் வாங்கி இருக்கிறாங்க, எந்த நிறுவனங்கள் கொடுத்தாங்களோ அதுக்கு சாதகமாக சில விஷயங்களை அவங்க பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற விமர்சனம் இந்த இடத்துல உண்மையாயிருதா? நீங்க தென்னை மரத்துக்கும் பாக்கு மரத்துக்கும் முடிச்சு போடாதீங்க. என்ன சார், அது வேற இது வேற. அதுக்கு எல்லாத்தையும் வெப்சைட்ல போனீங்கன்னா யார் யாரு என்ன வாங்கினா தேர்தல் பத்திரத்துல எல்லா கட்சியும் வாங்கியிருக்கு பணம். ஆமா, எல்லா கட்சியும் வாங்கி இருக்கிறது. தமிழகத்துல திமுக ஆமாம் இல்ல மம்தா பானர்ஜி வாங்கியிருக்காங்க. ஒரு நேஷனல் பார்ட்டி கம்பேர் பண்ணும்போது யாரு சார் அதிகமான நம்பர் 1ல இருக்கு தேர்தல் பத்திரத்துல. இதெல்லாம் தேர்தல்ல ரிஃப்ளெக்ட் ஆகாதா? நல்லாருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும். என்ன சார் ஒழிக்க உறுதி எடுத்த கட்சி நம்ம. இருங்க சார். ஆனா எல்லாருக்கும் அதாவது பிளாக் மணியை கொடுத்துட்டு இருந்தாங்க சார். பிளாக் மணியை கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப பிளாக் வாங்கித்தான் பாஜக கட்சி நடத்துறீங்கன்னு. பாஜக இல்லைங்க, அதுக்கு முன்ன இந்த தேர்தல் பாண்ட் வர்றதுக்கு முன்னால நடமாட்டத்தில் இருந்தது என்னது? எல்லாரும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க இஷ்டத்துக்கு கொடுத்துட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. டிஜிட்டலைஸ்ட் ஆனதுக்கு பிறகு அதையும் என்ன கொஞ்சம் பேச விடுங்க ப்ளீஸ். என்ன கொஞ்சம் பேச விடுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க கேள்விக்கு எல்லா கேள்விக்கும் 1,76,000 கோடி ரூபாய் இழப்புங்கிறத நம்ம சொன்னோம்ல, ஊழல்னு சொன்னோம்ல. நீங்க ஒவ்வொன்றும் கேளுங்க, நான் பதில் சொன்ன உடனே நம்ம ஷார்ட்டா சொல்லிடுறேன். பதில் நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். நீங்க கேள்வியை மட்டும் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் பதில் சொல்லலாம் சரியா இருக்காது. அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன், முதல்ல தேர்தல் பாண்டை முடிச்சிடுவோம். தேர்தல் பாண்டில் எல்லாரும் பிளாக் மணியை கொடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை தடுக்கணும், டிஜிட்டலைஸ் பண்ணியாச்சு. அதனால இதை சரிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த முறையை கொண்டு வந்தாங்க. பிளாக் ஒயிட்டா மாத்துறது உங்க திட்டமா? இந்த முறையை கொண்டு வந்தாங்க.
கொடுத்தவங்க வாங்கினவங்க அரசாங்கம் மூணுக்கும் தெரியும். குமார் 3 சார், பேருக்கும் இல்ல, தெரியும். உங்களுக்கு பப்ளிக்கு தெரியாது. தெரிஞ்சுமே நீங்க இப்படி பேசுறது இல்ல ரொம்ப இல்லங்க இது இது இல்ல, இல்ல கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறதுக்கு தான் இப்ப தேர்தல் நிதி பத்திர திட்டமா? ஒளிப்போங்கிறதா அது எல்லாமே இல்ல சார், இதுல எல்லா 4-5 கம்பெனி யாரெல்லாம் தேர்தல் நிதி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அடுத்த மாசமே நீங்க வந்து ஒப்பந்தங்களை கொடுக்குறீங்க. அப்ப அது என்ன சந்தேகத்தை கொடுக்கும்? சார் அது எல்லா கம்பெனிக்கும் கொடுத்தீங்கன்னு நீங்க சொல்றதுங்கிறது இருக்க, எல்லா கம்பெனியும் நான் சொல்லல, பாத்தீங்களா? நீங்க மாத்தி பேசுறீங்க. இல்ல இல்ல, அதாவது குறிப்பிட்ட சில கம்பெனி தேர்தல் நிதி கொடுத்த கம்பெனிக்கு நீங்க ஒப்பந்தம் கொடுத்தீங்க. ஒருத்தர் 4 கம்பெனி வச்சிருப்பாரு. அதுல ஒரு கம்பெனி திவாலா இருக்கும், அல்லது ஒரு கம்பெனி லாஸ் ஆயிருக்கும், அல்லது நஷ்டத்தை எதிர்நோக்கி இருக்கும். அந்த கம்பெனி பேர்ல இவங்க தள்ளுபடி பண்ணிருப்பாங்க. மற்ற 3 கம்பெனி இருக்கும். அது இப்படிதான் பண்ணிருக்கு. எப்படி தள்ளுபடி பண்ணீங்க? ஏன் தள்ளுபடி பண்ணீங்க? தள்ளுபடி பண்றது ஒரு கடன் வாங்குற ஒரு பர்சனல் லோன் எடுத்தவங்கள நம்ம வாங்காம விடுறோமா? பைக் லோன் எடுத்த பைக் தூக்கிட்டு வந்துறல, இதெல்லாம் நடக்குதா இல்லையா? பெரிய பெரிய கம்பெனிக்கு மட்டும் தள்ளுபடி அப்ப மக்கள் எப்படி நம்ம தள்ளுபடிக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. லோன் சார்னா கூட வந்து வீட்டாண்ட நிக்கிற பேங்காரங்க கொஞ்சம் இந்தியாவுடைய பணத்தை கொள்ளையடிச்சிட்டு தள்ளுபடிக்கு கூட ஒரு ஹிஸ்டரி இருக்கு. தள்ளுபடிக்கு எப்படி என்னென்ன, அதாவது ஒரு கம்பெனி சந்தேகமும் கேள்வியும் தான் என்னோட. ஒரு கம்பெனி தன்னுடைய லைஃப் டைம்ல எவ்வளவு டாக்ஸ் கட்டி பாருங்க, எவ்வளவு அந்த கம்பெனியால அரசுக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கு. அந்த மாதிரி கம்பெனிக்கு இப்படி நெருக்கடி வந்திருக்கு. அதுல நம்மளால என்ன பண்ண முடியும்? தற்காலிக செட்பேக் நிரந்தரமா நிற்குதுல. இவ்வளவு நீங்க வந்து நாங்க உண்மையாலதான் இருக்கிறோம் இவ்வளவு நீங்க வந்து வாதாடுறீங்களா, தேர்தல் நிதி பத்திரங்களை நியாயப்படுத்துறீங்களா? ஆனா மக்களுக்கு அது எப்படி போய் சேருது? அதை நீங்க களத்துல பாத்துட்டு இருக்கீங்களா? அதாவது ஓட்டு போடுறவங்களுக்கு யோசனையில வராதா? அதாவது இவ்வளவு கோடி ரூபாய் வாங்கி இருக்கிறாங்களே, கார்ப்பரேட்டுக்கு அவங்க சாதகமா தானே இருப்பாங்கங்கற நிலைமை. 2009ல காங்கிரஸுக்கு 55 கோடி ரூபாய் ரத்தன் டாடா கொடுத்திருக்காரு. நீங்க செக் பண்ணிக்கலாம். 55 கோடி கொடுத்து அன்னைக்கு பிஜேபிக்கு 75 லட்சம் ரூபாய். அப்ப ஏன் அப்படி நடந்தது? அது எந்நேரம் கொடுக்கறது எந்த கட்சி ஆட்சி இப்ப 2009ல நடந்தது அதுவே இப்ப 24ல வந்த தகவல் சொன்னா இல்ல அப்படின்னா இது என்ன? இது கம்பாரிசத்துக்கு சொல்றேன். அதாவது எல்லாருமே குமார் சார் உள்ள ரூலிங் பார்ட்டி எது இருக்கோ அந்த பார்ட்டிக்கு அதிகமா கொடுப்பாங்க. நாளைக்கு காங்கிரஸ் வந்தாலும் அதுக்கு கொடுப்பாங்க. இந்த இடத்துல ஒரு யதார்த்தம் இருக்கு. ஒரு 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறாங்கன்னா ஆன்டி இன்கம்பன்ஸ்ல இருக்கும் தான். அதை எப்படி நம்ம எதிர்கொள்றது அப்படிங்கறத ஒரு கட்சி நம்ம வந்து எலெக்ஷனை சந்திப்பாங்க. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு நாங்க இந்த வளர்ச்சி கொடுத்தோம் அந்த வளர்ச்சி கொடுத்தோம்னு சொல்லாம மத துவேஷத்தை பேசுறதும் பாகிஸ்தானை இழுக்கிறதும் சீனாவுக்கு யார் காரணம்? காங்கிரஸ் காரணம் சார். காங்கிரஸ் பேச வச்சது காங்கிரஸ். பாகிஸ்தான் காரணம். பிரதமரை பேச வச்சது காங்கிரஸ். காங்கிரஸுக்கு நீங்க காங்கிரஸை விமர்சிக்கிறதுக்கு 1000 காரணங்கள் சொல்லுங்க. ஆனா நீங்க இந்த இந்து முஸ்லிம் விவகாரத்தை நீங்க கையில் எடுக்கலாமான்னு கேக்குறாங்க. ஏன் இஸ்லாமிய? அதான் 3 காரணம் சார். ஒன்னு, மன்மோகன் சிங் 2006ல நேஷனல் கவுன்சில் கூட்டத்தில் பேசினது. 2வது ராகுல் காந்தி ராஜஸ்தான்ல பேசினது. 3வது தேர்தல் அறிக்கை. இந்த 3லயும் அதுக்குரிய காரணங்கள் இருக்கு. நீங்க பாத்தீங்களா? ஆனா எந்த இடத்துல மன்மோகன் சிங் பேசினாருங்கிற ஆதாரத்தை இப்போ வரைக்கும் நீங்க வெளியிட்டீங்களா? என்ன எந்த தேசிய கவுன்சில் கூட்டத்துல காங்கிரசுக்கு காங்கிரஸ் புனிதமான கட்சி, ஏன் நீங்க அப்படி கேக்குறீங்கிற கேள்வியை நான் வைக்கல. நீங்க விமர்சனம் பண்ணுங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனால் நீங்க விமர்சனம் பண்ண வேண்டியது அரசியல் ரீதியா தான் அணுகணும். கட்சிக்கு பிரச்சனைனா இடையில இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நீங்க இழுக்கிறது. அவர் ஆரம்பித்ததும் ராகுல் காந்தி அதுக்கு டிக் அடித்ததும் தேர்தல் அறிக்கையில அதற்கு யாரும் எதுவும் சொல்லல சார். ஆனால் நீங்க இடையில இருக்கக்கூடிய மக்களை நீங்க இழுக்கிறீங்கல்ல, அந்த இடம் தான் இங்க கேள்விக்குரியாது. நான் திரும்ப வரேன். நாச்சியார் சுகந்தி, உள்ளபடியே வட மாநிலங்கள்ல பாஜகவுக்கு எப்படி இருக்கு நிலைமை இப்ப தேர்தல்ல? பாஜகவுக்கு
அவர்கள் எதிர்பார்த்ததை விடவும் பலத்த எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கறது தான் குமார் சார் வந்து இவ்வளவு நேரம் ஆக்ரோஷமா பேசினார் இல்லையா, அது அதைத்தான் காட்டுகிறது. இல்லையா அவரு நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம்னு சொல்றாரு. புரியல. நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம், எங்களுக்கு எதிர்ப்பெல்லாம் இல்ல, ஆதரவு இன்னும் ஜாஸ்தியா இருக்குங்கிறாரு. அதாவது அது வட மாநிலங்களை மட்டும் எதிர்ப்பு இல்ல சார். நீங்க வந்து இன்டர்நேஷனல் பத்திரிகைகளை எப்பயாவது தொட்டு பாக்குறவங்களா இருந்தீர்கள் என்றால், இன்றைக்கு உலக ஊடகங்கள் இன்டர்நேஷனல் மீடியாவும் வந்து மோடி அரசாங்கத்தை மிக வலுவாக எதிர்க்கிறது. இவர்கள் வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வெளிநாட்டுக்கு போகும்போதும் அங்க வந்து ஒரு செட்டப் டிராமா வந்து இது பண்ணுவாங்க. ஒரு ரெட் கார்பெட், அங்க வந்து மோடியை ஆதரிப்பதற்காக காட்டுற மாதிரி ஒரு பெரிய கூட்டம். இது எல்லாமே வந்து இப்ப ரீசன்ட் டேஸ்ல என்னன்னா அதெல்லாம் வந்து ஒரு உருவாக்கப்பட்ட நாடகம் அப்படிங்கிறது அம்பலப்பட்டு போயிருச்சு. இப்ப நீங்க வந்து மோடி அவர்கள் இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள வந்த போது எந்தெந்த கூட்டங்கள்ல நம்ம லாஸ்டா நடத்தின ஸ்ரீநகர் கூட்டத்துல எவ்வளவு தூரம் உங்களுக்கு கூட்டம் இருந்துச்சு அப்படிங்கிறவங்க ரிப்போர்ட்டர்ஸ் நம்ம போன எல்லாத்துக்கும் அங்க தெரிய எவ்வளவு தூரம் இருந்துச்சு கூட்டம் அப்படிங்கிறது. சரிங்களா? இதே மாதிரிதான் அவர் கர்நாடகா போன போதும் இருந்தது, தெலுங்கானா, ஆந்திரா எல்லா இடங்கள்லயும், கேரளால எல்லாம் ரோட்ல ஒருத்தவங்க கூட இல்ல. இப்ப என்ன அப்படின்னீங்கன்னா மோடி அப்படிங்கிற ஒரு ஒற்றை மனிதரை மிகப்பெரிய பிம்பமாக RSSம் பிஜேபியும் கடந்த 10 ஆண்டுகளாக பெரிய பிம்பமா அதை உருவகிச்சுட்டே இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? அந்த பெரிய பிம்பம், அதாவது மோடி என்கிறவர் வந்தால் இந்தியாவில் பாலாறும் தேனாரும் ஓடும் என்கின்ற கதைகளை இவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். நீங்க 2014 மோடி அப்படிங்கிற ஒரு பிம்பம் 2012 இருந்தே அது கட்டமைக்கப்பட்டது. அப்ப 2013 இங்க இருக்கின்ற இந்திய ஊடகங்கள், குறிப்பாக வட இந்திய ஊடகங்கள் காங்கிரஸ் செய்த 10 பெரிய மெகா ஊழல்கள் என்று அட்டவணை போட்டாங்க. அதனால உங்களுக்கு 2014 பெரிய வெற்றியை பெற்றார்கள். 2019 இஸ்லாமிய வெறுப்பு அப்படிங்கறத ஒரு பெரிய பூதகரமா ஆக்குனாங்க, அது கிடைச்சிருச்சு. ஆனா 2024 அப்படிங்கிறது உங்களுக்கு 2014 போலவும் 19 போலவும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசாங்கம் 10 வருஷமா மக்களுக்காக செய்த டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் மோடி அரசாங்கம், அந்த மோடி என்கின்ற ஒற்றை மனிதர் மேல் நீங்க அவ்வளவு பெரிய பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சீங்க இல்லையா, அந்த ஒற்றை பிம்பம் என்ன செய்தது அப்படிங்கிற கேள்விய எதிர்கட்சிகள் கேட்கும் போதும் அவர்களிடம் பதில் இல்லை. இரண்டாவது, அங்கு பொதுமக்கள் கேட்கும் போதும் அவர்களிடம் பதில் இல்லை. நீங்க இப்ப சாதாரணமா நான் இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், குமார் சார் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார், டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு பாஜக இந்த 10 ஆண்டுகளில் செய்த ஒரு திட்டம், இது மக்களை பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்தது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? 2 லட்சம் பேருக்கு நாங்க டாய்லெட் கட்டி கொடுத்தோம், 2 லட்சம் பேருக்கு நாங்க தண்ணி பம்ப் போட்டு கொடுத்தோம், 2 லட்சம் பேருக்கு நாங்க வந்து கூரை உடன் கூடிய வீடு கூட்டி வச்சு கொடுத்தோம், இதுதான் அப்படிங்கிறது. ஆனா இவங்க சொன்னது என்ன அப்படின்னீங்கன்னா, 2014 சரி 19 சரி நாங்க டிஜிட்டல் இந்தியா அப்படின்னாங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னாங்க? மேக் இன் இந்தியா நாங்க. மோடி ஐயா போடுகின்ற பேண்ட் ஷர்ட், ஷூ, கண்ணாடி, அவர் யூஸ் பண்ற பேனா இந்தியாவில் உருவாக்கப்பட்டதா? இத சாதாரண மனுஷன் கேட்கறாங்க சார். அப்போ நீங்க வந்து எல்லா நாம்கே பாஸ் டிஜிட்டல் இந்தியான்னு ஒண்ணு உருவாக்குனீங்க, டிஜிட்டல் இந்தியான்னு ஒண்ணு உருவாக்கி அதனால ஏதாவது பலன் இருக்கா? நம்ம எல்லாரும் வந்து போய் ஸ்கேன் பண்றோம், ஒரு QR கோட் ஸ்கேன் பண்றோம் அப்படிங்கறத தாண்டி அதனால் இந்தியாவின் வளர்ச்சி என்னவா? இப்ப நீங்க இந்த 10 ஆண்டு காலத்தில் மக்கள் கேட்கிற கேள்வி என்னன்னா, மோடி அவர்களுடைய இந்த 10 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் பெண்கள் எந்த லெவல்லாம் உயர்ந்தார்கள் சொல்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா? கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த முத்ரா லோன் கொடுத்தோம், முத்ரா லோன் இந்த 50,000 ரூபாய் நீங்கள் யாருக்கு கொடுத்தீர்கள் என்றால், உங்கள் கட்சிக்குள் பெண்களை சேர்க்க வேண்டும் என்ற காரணத்துக்காக அந்த பெண்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். இது ஆய்வுபூர்வமான உண்மை. இதை பற்றி நிறைய பத்திரிகைகள் மோடியை விமர்சனம் பண்ணக்கூடியது, கடைசியா 2-3 மாசமா விமர்சனம் பண்ணிட்டு கொண்டிருக்கின்ற பத்திரிகைகள் அதை ஆய்வுபூர்வமாக சொல்கின்றன. சரிங்களா? பெண்கள் மாணவர்களுக்கு நீங்கள் செய்த திட்டங்கள் என்ன அப்படின்னீங்கன்னா, என்டையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனையும் காவிமயம் ஆக்கினதான் உண்மை. எல்லா வைஸ் பிரசிடென்ட்ஸ், வைஸ் சான்சலர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க என்னவா மாத்துறீங்க? RSS காரர்களை கொண்டு வந்து பணியில் அமர்த்தினீர்கள். சரிங்களா? எல்லா ஆளுநர்களையும் RSS பயிற்சி பெற்ற நம்ம ஐயா ரவி முதற்கொண்டு RSS பயிற்சி பெற்றவர்களையும் கொண்டு வந்து அவர்களை பாஜகவோட மாநில செயலாளர்கள் போல் நீங்கள் நடத்த வைத்தீர்கள். இதுதான் இவர்களுடைய சாதனை. 2வது, இளைஞர்கள் சார், இந்தியாவோட மிகப்பெரிய பலம் என்பது
இளைஞர் சக்தி தான், யூத் பவர். அந்த யூத்துக்கு நீங்கள் கொடுத்த வேலை வாய்ப்பு என்ன? இவ்வளவு பெரிய சக்தி. இன்னைக்கு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய இளைஞர் படை இருப்பது இந்தியாவில் தான். சைனால இன்னைக்கு முதியவர்கள் தான் சார் அதிகம். இந்தியாவோட பலம் அப்படி என்பது இங்க இருக்கின்ற இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கேட்டதுக்கு ஐயா அமித்ஷா என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பக்கோடா போட்டு பொழைச்சுக்கோங்கன்னு சொன்னாரு. இந்த மாதிரி இந்த 75 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் இப்படி ஒரு உள்துறை அமைச்சர், எந்த உள்துறை அமைச்சர்களாகவும் இருந்தவர்கள் இவ்வளவு நான்சென்ஸான பதில எங்கேயுமே சொன்னது இல்ல. நாச்சியார் சுகந்தி, இப்ப இவ்வளவு விஷயங்களை அடுக்குறீங்க இல்லையா? சொல்றது இப்ப இவ்வளவு விஷயங்களை அடுக்குறீங்க இல்லையா? இதெல்லாம் வட இந்தியால இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டு போடும் போது இதெல்லாம் யோசிச்சுதான் ஓட்டு போடுவாங்களா சார்? நீங்க மக்கள் எங்களுக்கு வேலை வாய்ப்பு வரல அப்படிங்கிறது ஏன்னா நீங்க மத்த விஷயம், நீங்க பெண்களுக்கு பெரிய அளவுல பாதுகாப்பு இல்லாம போச்சு, மணிப்பூர் அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா சொல்லலாம். இதையெல்லாம் தாண்டி கடைசியில சார் நான் ஒரு ஆர்டினரி ஹவுஸ் ஒய்ஃபா நான் என்ன சார் 2014 எனக்கு சிலிண்டரோட விலை என்ன சார்? 2024 இந்த 10 வருஷத்துல நான் சிலிண்டருக்கு எவ்வளவு சார்? எத்தனை மடங்கு? 150 மடங்கு சிலிண்டர் விலை உயர்ந்திருக்கு. அன்னைக்கு நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பவுன் எவ்வளவு வாங்கினேன்? நீங்க தங்க விலையெல்லாம் அரசு எப்படி அதை இது பண்ணுவாங்க? அது உலக பொருளாதாரம் இல்லையா? பெட்ரோல் விலை உலக பொருளாதாரம் முதல் 5 ஆண்டுகள் ஒத்துக்கிறோம். முதல் 5 ஆண்டுகள் இன்டர்நேஷனலா உங்களுக்கு கிறிஸ்டிஸ் இருந்தது, ஒத்துக்கிறோம். அடுத்த 5 ஆண்டுகளில் இதை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் அங்கு இதையெல்லாம் சரி செய்வதற்கான ஒரு அறிவுடைய தலைமை அங்க இல்லை என்பதுதான் உண்மை. நீங்க நிர்மலா சீதாராமன் அம்மாவை நீங்க எங்கேயாவது அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு ஆணவமான உடல் மொழியையும் ஆணவமான வார்த்தைகளையும் அவர்கள் வெளிப்படுத்தியதை தவிர எங்காவது ஒரு இடத்துல அவர்கள் இந்த நாட்டுக்கு பொறுப்பா பதில் சொல்லிருக்காங்களா? வெங்காய விலையே ஏறிச்சுன்னா ஐ எம் நாட் யூசிங் வெங்காயம் வாங்க, நான் வெங்காயமே யூஸ் பண்றதுல எனக்கு தெரியலமாங்க. இந்த மாதிரி பிஜேபி கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே ஆணவத்துடனும் அகங்காரத்துடனும் பதில் சொல்லக்கூடியவர்களாகத்தான் இருந்தாலும் கூட எப்பொழுதும் அவர்கள் எளிய மக்களின் மிடில் கிளாஸ் மக்களோட வழிகளை புரிந்து கொண்டவர்களாக இல்லை என்பதை இன்னைக்கு நார்த் இந்தியா உணர்ந்துருச்சு சார், வட இந்தியா உணர்ந்துருச்சு. நீங்க என்ன நினைச்சீங்க? என்ன ரீசன் அது உணர்றதுக்கு? எந்த புள்ளியில அவங்க உணர்ந்தாங்கன்னு நீங்க உங்களுக்கு தெரிய வருது? அது எந்த புள்ளியில இத அவங்க உணர்ந்திருக்காங்க? எந்த புள்ளியில் அவர்கள் உணர்ந்திருக்காங்கன்னா இந்த 10 ஆண்டு காலத்துல நாட்டில் அமைதி இல்ல சார், நாட்டில் அமைதி இல்லை. இவர்கள் இஸ்லாமிய வெறுப்பை தினம் தினம் விதைத்து திருமண மக்கள்லாம் கலவரம். மணிப்பூர்ல நீங்க கலவரத்தை கட்டுப்படுத்தவே இல்லை, அதை ஒத்துக்கொள்வார்களா? மணிப்பூர்ல இவர ஒரு பிரதமரை, உலகத்தில் எங்கேயும் நடக்காத ஒரு அக்கிரமம், ஒரு பிரதமரை நாடாளுமன்றத்துல உங்க தலைமையில ஆள்கின்ற ஒரு மாநிலத்துல இவ்வளவு பெரிய கலவரம் நடக்குது சார், அது பேசுங்கன்னு சொல்லி அவரை கூப்பிடுறதுக்கு எதிர்கட்சிகள் போராட்டம் நடந்த ஒரு மகா பெரிய கேவலம் இந்த இந்தியாவில் மோடி ஆட்சியில தான் சார் நடந்துச்சு. நீங்க அங்க பேசுறீங்க நாடாளுமன்றத்தில், ஒரு 2 நிமிடங்கள் உங்களால் சேர்ந்தார போல் மணிப்பாளரை பத்தி பேச முடியல. அப்ப நீங்க என்ன தகுதிகள் நீங்கள் உங்களுக்கு பிரதமர் இருக்கீங்க? இந்தியாவிலேயே பிரதமராக இருந்த 10 பிரதமராக இருந்த மோடி 150 முறை மீடியாவை சந்திச்சிருக்கார். எத்தனை முறை? 100 முறைக்கு மேல அவர் மீடியா செஞ்சிருக்கார். ஒரு முறை இவர் மீடியாவை சந்திச்சிருக்காரா? மீடியாவை சந்திச்சிருக்காரா? அப்ப மீடியாவை சந்திக்க மாட்டீங்க. அங்க என்ன நடந்தது? அமெரிக்கால போனப்ப மீடியாக்காரன் கேள்வி கேட்டப்ப நீங்க கடைசியில் என்ன சொன்னீங்க? பாகிஸ்தான் பொண்ணு அது, அந்த கேள்வி கேட்ட ரிப்போர்ட்டர் பாகிஸ்தான் பொண்ணு, அவங்க முஸ்லீம்னு சொல்லிட்டு அவங்களை இணையத்துல நீங்க அசிங்கமா திட்ட அவங்க அமெரிக்கா கவர்மெண்ட் எச்சரிச்சதா இல்லையா? அமெரிக்கா கவர்மெண்ட் எச்சரிச்சா இல்லையா? இந்த அளவுக்கு இந்த 10 ஆண்டு காலத்துல இந்த இஸ்லாமிய வெறுப்பு, இதற்காக இவர்கள் உலகம் முழுவதும் மிக கடுமையான எதிர்ப்பை மோடி அரசாங்கம் பெற்றிருக்கிறது. இது எல்லாத்தையுமே ஓட்டு போடும் போது மக்கள் கவனிக்கிறாங்களா? தெரியாது சார். ஆனா நான் சிலிண்டருக்கு 2014 எவ்வளவு கொடுத்தேன், 19 எவ்வளவு கொடுத்தேன், நான் 24 எவ்வளவு கொடுக்குறேன். பிகாம் முடிச்சுட்டு எம்காம் முடிச்சுட்டு எம்ஏ முடிச்சுட்டு பிஏ முடிச்சு என் பையன் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல எவ்வளவு தூரம் வேலைக்கு போனா, இன்னைக்கு எவ்வளவு தூரம் வேலைக்கு வரான் போறாங்கன்னா வேலைக்கு அப்படிங்கிற உங்களுடைய ஆதங்கம் எல்லாமே புரியுது. அப்படியானா இவங்களுக்கு நீங்க
இந்த இது குறையுதுங்கிறீங்க இல்லையா, பாஜகவினுடைய இதெல்லாம் குறையுதுன்னா அது எங்க போய் ஜாஸ்தியா போகுது, அது மாநில கட்சிகளுக்கு அப்படிங்கிறாரு. உள்ளபடியே அது மாநில கட்சிகளுக்கு எப்படி போகும் அப்படிங்கறத பத்தி இன்னும் நம்ம விரிவாக பேசலாம். விஜயகுமார் சார் நிறைய விஷயங்களை அடுக்குனாங்க. ஏன் எதிர்ப்பு, இந்த 10 ஆண்டு கால ஆன்டி இன்கம்பன்சி தாண்டி என்னவெல்லாம் இங்க நடந்தது அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த தேர்தல் என்ன மாதிரியான சூழலை இந்த ஜூன் 4க்கு பிறகு இந்த அரசியல் களம் பார்க்க போகிறது? தேசிய கட்சிகள் அல்லாத ஏதாவது ஒரு விஷயம் இங்க நடக்குமா? உண்மையில் அதுதான் நடக்கும். ஏன்னா 2014 வந்து நம்ம மோடி அவர்களை பார்க்கும்போது இவர் ஆபத் பாந்தவன் அநாதக ரட்சகன், இந்த இந்திய தேசத்தை காக்க வந்துடும் மக்கள் எல்லாம் வட இந்தியா எல்லாருமே நம்பி தான் அவருக்கு வாக்களித்தாங்க. ஆனால் அந்த நம்பிக்கை அத்தனையும் பொய்த்து போய்விட்டது. 10 ஆண்டு கால ஆட்சியில் அவர் ஆட்சியில் பத்திரிகையாளர்களை வந்து சந்திக்காத ஒரு பிரதமர் இந்திய நாட்டை ஆண்டார்னா அது பிரதமர் தான். பான்கி பாத்துக்கு மட்டும் வரார், அமராதேஸ் அமராதேஸ்ன்னு சொல்லிவிட்டு தேசத்துக்கு வளர்ச்சியை பண்ணல. இதுதான் அவர் பண்ணாரே தவிர நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மீது 1000 குற்றச்சாட்டுகளை வைக்கலாம். ஒவ்வொரு குற்றச்சாட்டும் நியாயமான குற்றச்சாட்டு. அதாவது ஜெர்மனி அழியும் போது கூட அந்த ஹிட்லர் சொன்னா, நான் பண்ற எல்லா செயல்களுக்கும் காரணம் தேசலனே சொல்லிவிட்டு இது ஜெர்மனி அழித்தது போல ஜெர்மனியிலாவது ஒரு சர்வாதிகாரி இருந்தான், அந்த ஜெர்மனி அழித்துட்டு போனா. இந்தியாவில் 2 சர்வாதிகாரிகள் இருக்கிறார்கள், ஒருவர் நரேந்திர மோடி, இன்னொருத்தர் அமித்ஷா. இந்த 2 பேருமே எல்லா செயல்களுக்கும் தேசலனன் சொல்லிட்டு இஸ்லாமிய மக்களும் இந்த மக்கள் தானே, இந்த நாட்டினுடைய பிரஜைகள் தானே, அவருடைய இதயத்தை, அவருடைய உள்கிடங்கை, அவங்களுடைய சுதந்திரத்தை பறிக்கின்ற விதத்தில் இதயத்தை ரணமாக்கி விட்டு வாக்குகளை பெற வேண்டும். ஒவ்வொரு இடத்துல சொல்லும் போது சொல்றார், இந்த இடத்துல பரதநாட்டியம் ஆட வேண்டுமா ஆட வேண்டும், அந்த இடத்துல கதகளி ஆட வேண்டுமானால் கதகளி. ஓட்டுக்காக இவர்கள் எதை வேண்டாலும் செய்வார்கள் என்றால் மதம் துவம்சம், மதத்தை மக்களை வந்து வேறுபடுத்தி பார்த்து ஒற்றுமையாக இருக்கிற இந்த தேசத்தை அதை பிளவுபடுத்த பார்க்கின்ற இந்த பிஜேபி இந்த தேர்தலில் பெரும் தோல்வியை சந்திக்கும். இந்த தோல்வி வந்து இதனால காங்கிரசுக்கு பலன் கிடைச்சிட போதில்லை. மாநில கட்சிகள் விஸ்வரூப வெற்றியை எடுத்து மாநில கட்சிகளுடைய தலைமையில ஒரு பிரதமரை தேர்ந்தெடுப்பார் ஜூன் மாதம் 4ஆம் தேதி. இதுதான் நடக்க போகுது. பார்க்கலாம். குமார் சார் ரொம்ப சுருக்கமா அங்க இறுதி கருத்து, வட மாநிலங்கள்ல இன்னும் அடுத்தடுத்த கட்ட தேர்தல்களை என்னென்ன டாக்டிக்ஸ் வச்சிருக்கிறீங்க இந்த மாதிரியான எதிர்ப்புகளை சமாளிக்கிறது? அதாவது காங்கிரஸ், நான் அதை சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் சொல்கிறேன் சீக்கிரமாக சொல்லிடுறேன். காங்கிரஸ் வந்து நான் அதனுடைய ஆரம்ப காலத்திலேருந்து அது ஆரம்பித்தது ஏஓஹியம் வெள்ளக்காரன் ஆரம்பித்தது, அதனுடைய தன்மை இன்றைக்கும் அந்த கட்சியில் இருக்கிறது. அதுக்காக தான் நிறைய பேர் அல்லது விலகினாங்க. சமீபத்தில் கூட 23 தலைவர்கள் அல்லது விலகினதும் காரணமும் அதுதான். அதுக்கு யதார்த்தமே இல்லை. ரெண்டாவது ஊழல், 52லேருந்து முந்திரா ஊழல், டிடி கிருஷ்ணமாச்சாரி, ஏஆர் அந்துலே, பிசி சேத்தி, நீங்கள் என்கிட்ட ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. ஓரா கமிட்டி எக்ஸ்போஸ் பண்ணிச்சு. இல்லை நான் சொல்கிறேன், ஒரு கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம்ங்கிறது சொல்லணும். இல்லை இதை என்ன பேச விடுங்க. ஒரு கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் ஒரே நாளில் நடக்கிறது இல்லை. இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க காங்கிரஸினுடைய வீழ்ச்சிக்கான காரணங்களை ரிசர்ச் பண்ணி சொல்றீங்களா? அதே போல இப்ப இருக்கக்கூடிய எலெக்ஷன்ல பாஜகவும் வீழ்ச்சி அடைய போது அதுக்கான காரணங்கள் அடிக்கிறாங்களே, அதை நம்ம கன்சிடர் பண்றோமா? நாச்சியார் சுகந்தி அவர்கள் சொல்றது, அவங்க சொல்றது வந்து அவங்ககிட்ட இருக்கிற சில குறைகளை ஒரு அரசாங்கத்தில் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் சரிப்படுத்த முடியாது. 142 கோடி மக்களை கொண்ட ஒரு நாட்டில் அவங்க சொல்ற குறைகளை நான் சில விஷயத்தை நான் அட்மிட் பண்றேன். அந்த குறைகள் நான் இருக்கத்தான் நியாயமா ஏத்துக்கிறீங்க. அட்மிட் பண்றேன். அந்த குறைகளை ஓட்டு போடுற ஜனங்க பேச விடுங்க சார். அட்மிட் பண்றேன். நான் 2-3ன்னு பேசக்கூடிய ஆளே கிடையாது, உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நாட்டுக்கு வலுவான பொருளாதாரம் வேணும். இன்னைக்கு முந்தா நாள் பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாட்டு சபையினுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவினுடைய பொருளாதாரம் உலகத்துக்கே விடிவெள்ளியாக இருக்கிறது, நம்பிக்கையை ஊட்டுகிறதுன்னு கொடுத்திருக்காரு. IMF தலைவர் உலக வங்கியினுடைய டேட்டா படி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு சராசரி சுமார் 80 கோடி பேருக்கு எவ்வளவு தெரியுமா வருமானம்? 380 ரூபாய் சார். நீங்க ஃபேமிலியோட நீங்க சாட்டர்டே சண்டே ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு வாங்க, 1 மணி நேரம் காக்க வச்சிருவாங்க உங்களை. ஏன்னா ரெஸ்டாரண்ட் ஃபுல், ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல். உள்ளபடியே நாச்சுரல் சுகந்திரம் அந்த பாயிண்ட்க்கு நீங்க வந்துட்டீங்க. இல்ல நீங்க எதையும் எதையோட நீங்க கம்பேர் பண்றீங்க. இருங்க நான் முடிச்சிடுறேன். அவங்க சொல்லும்போது அதுக்கு பதில் சொல்லட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம வந்து காரணத்தை கண்டுபிடிச்சி அதை குறை சொல்றதுக்காக பேசுறோம்.
ஆனால் ஒரு நாட்டை எல்லா லெவல்லையும் காரணத்தை கண்டுபிடிச்சு குறை சொல்றது அல்ல. இல்ல, ஒரு பிரச்சனை இருந்தா அதை சுட்டி காமிக்கணும். இங்க பாத்தீங்களா, இல்ல அவங்க நிதியமைச்சர் நாடாளுமன்றத்துல வெங்காய விலை ஏறிடுச்சுன்னு சொன்னதுக்கான பதில ஒரு இது குறிப்பிட்டு சொன்னாங்கல்ல, அதற்கும் நீங்க சொன்னதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இங்க ஒரு நாளுடைய ஒரு மாத வருமானம் குறையுது, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா ஹோட்டல்ல போய் பாருங்க சார். ஒண்ணு இல்ல சார், ஒரு ஏழை மக்கள் ஹோட்டல்ல போய் நின்னுகிட்டு இருக்காங்களா? நீங்க அவங்கள பத்தி நீங்க கன்சிடர் பண்ண நம்ம எல்லாரும் ஏழதான் சார். ஏன் சார் நீங்க ஹோட்டல்ல போய் இருக்கிறவங்கள பார்த்து தான் நீங்க ஆட்சி செய்வீங்களா? அதெல்லாம் அவங்க கேட்பாங்களா இல்லையா? கொஞ்சம் நான் முடிச்சிடுறேன் கொஞ்சம் அதுக்கப்புறம் ஃபைனல் ரவுண்டு நான் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா இடத்துலையும் வேலையில்லா திண்டாட்டம், எல்லா பொருளாதார தட்டுப்பாடு, ஜனங்கள்கிட்ட பணப்புழக்கம் இல்லைங்கிற மாதிரி சுற்றி வளைச்சு நாச்சியார் சுகந்தி அவர்கள் சொல்லிட்டாங்க. நான் அதுக்கு தான் இந்த கவுண்டர் நான் கொடுத்தேன். இது அந்த மாதிரி ஒரு சூழல் இல்ல. அப்படி பார்த்தா நீங்க ஒரு எலக்ட்ரிக் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட ஒண்ணு இல்ல குமார் சார். இது ரொம்ப தப்பா ப்ராஜெக்டா இருக்கு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட போய் பாருங்க, 1000 கார் நிக்குது, அத்தனை பேர் வராங்க இருக்காங்க, அதை சாப்பிட்டு போறாங்க, இது பண்றாங்க. அதற்குன்னு நம்ம நாடு அவ்வளவு சுபிட்சமா இருக்குன்னு நம்ம ஒத்துக்க முடியுமா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. நான் சாதாரண நம்ம நிலைமை என்ன, சாதாரண ரெஸ்டாரன்ட் சங்கீதா இந்த மாதிரி ரெஸ்டாரன்ட்க்கு போங்க சார். நோ சார், நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல போறீங்கன்னு இல்ல, அது உங்க 3 வேளையும் நம்ம குழந்தைகளுக்கு சோறு கிடைச்சா போதும்னு சொல்றோம். அதற்கு இங்க வழி இருக்கா? எதுக்காக இத சொல்றேன்னா, பொருளாதார கஷ்டமும் வறுமையும் பட்டினியும் நம்ம கூட போட்டிக்கு வந்திருக்கு. நேற்று சொன்னாங்க பாகிஸ்தான்ல பட்டினி சாவு ஒரு நாளைக்கு 100 கணக்கில் இப்படிதான் கம்பேர் பண்ணணும். இருங்க, என்ன பேச விடுங்க சார், தயவுசு கொஞ்சம் பேச விடுங்க. நான் சொல்றேன், ஆனா காங்கிரஸ் செய்த தவறுனால மக்கள் அதை கைவிரிச்சிட்டாங்க. இன்னைக்கு பெட்ரிட்டன்ல வந்திருக்கு. இப்ப அவங்க என்ன அவங்க செஞ்ச தப்புனால தான் மாநில கட்சிகள் கூட உருவானது. பாகிஸ்தான் இதானதுக்கு திவாலானது போனதுக்கு காங்கிரஸ் காரணம்ங்கறீங்களா? இல்ல பாகிஸ்தான் இல்ல, கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் பேச விடுங்க சார். நான் ஒவ்வொரு நிமிஷம் தலையிட்டீங்கன்னா ஒரு விஷயமே வாயிலிருந்து வர்றது போகாது. தப்புலாம் ஒரு தப்பும் இல்ல. காங்கிரஸ் தான் செய்த தவறினால் என்ன ஆயிட்டது, மாநில கட்சிகள் உதயமானது. இல்லைன்னா இப்ப சார் சொன்னார் டிஎம்கே எப்படி வந்தது, திரிணாமுல் காங்கிரஸ் எப்படி வந்தது, எல்லா வரலாறையும் சொன்னார். அது ரொம்ப சரியான வரலாறு தான், அப்படித்தான் வந்தது. இன்னைக்கு காங்கிரஸ் ரொம்ப டைனாஸ்டி, ஊழல தடுப்பு இல்ல, அதுக்கப்புறம் பல விஷயங்கள்ல அவங்க ஒரு நாட்டில் ஒரு காங்கிரஸ் கட்சியில இவ்வளவு கோடி மக்கள் இருக்கிற நாட்டில் ஒரு நல்ல தலைவரை போடுறதுக்கு இல்லாமல் ஒரு ஜூனியர் ராகுல் காந்தியை கொண்டு அதில் போட்டு அவரைத்தான் அதில் வைக்கணும்னு சொல்லி திரும்ப சொல்லி அதுக்காக அவங்க மறைமுகமா போராட்டம் நடத்தி கட்சிக்குள்ளே எல்லாரும் இக்னோர் பண்ணி அதுல இருக்கிற தலைவர்கள், உழைத்த தலைவர்கள் எல்லாம் வெளியேறி இன்னைக்கு ராகுல் காந்தி மாநில கட்சிகள் வாழ பிடித்துக் கொண்டிருக்கிறார். இதனால இந்த தேர்தலில் என்ன நடக்க போறதுன்னா, போன தடவை வாங்கின சீட்டை விட ஒரு 10ல இருந்து 15 சீட் காங்கிரஸ் வாங்கும். 400 சீட்டுக்கு மேல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும். இந்த இந்தியாவுக்கு நல்லது என்று மக்கள் தீர்ப்பு அப்படி அமையும் என்று நான் இதில் ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். பாக்கி சார் ரொம்ப சுருக்கமா உங்க இறுதி கருத்து. 4 கேள்வி, ஒரு ஸ்டேட்மெண்ட், சுருக்கமா சொல்லுங்க. பாஜக ஆட்சியில் எத்தனை மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள்? பாஜக 6 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ரேவண்ணா விஷயத்தை, அப்போது காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த சம்பவத்தை இப்ப கிளறுவதற்கு என்ன காரணம்? பாஜகவும் அதிமுகவும் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலை தனியாக சந்தித்த போது பாஜகவினுடைய வளர்ச்சி என்ன? எந்த கட்சி தமிழை தேசிய கட்சி அளவில் முன்னெடுத்து செல்வ தேர்தல் அறிக்கையில் விட்டது? எந்த கட்சி திருக்குறள் மையம் அமைப்பதை சொல்லியிருக்கு? எந்த கட்சி திருநங்கையருக்கு காப்பீடு சொல்லியிருக்கிறது? இதெல்லாம் கேள்விகள். ஸ்டேட்மெண்ட் வர்ற வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி இது கூகுளில் இருக்கு, எல்லாரும் பார்த்துக்கலாம். WPR அறிக்கை 2017-18 6% இருந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு 2022-23 3.2% குறைஞ்சிருக்கு. இன்னொரு ஸ்டேட்மெண்ட், மாநில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வெற்றி பெற்றால் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு வீட்டுல தனியா ஒரு பாத்ரூம், தனியா ஒரு பெட்ரூம், தனியா ஒரு கிச்சன், தனியா ஒரு ஹால் இருந்தா எப்படி? அதுதான் சார் நம்மளுடைய இது. நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் ஒன்றா இருங்க. ஒரே வரி எனக்கு நேரம் கிடைக்கும். எல்லா அறைகளும் வர நான் முடிச்சிடுறேன், என்ன பேச விட்டுருங்க, நிறைவு செய்யறேன் சென்டென்ஸ். இந்த அறைகள் எல்லாம் ஒன்றாக இருந்தால்தான் வீடு. அப்படி இருப்பதற்கு காரணம் ஒரு தேசிய கட்சியின் தலைமை. அது பார்க்கலாம் எங்க எப்படி நடக்குது. உங்களுடைய இறுதி கருத்தை வச்சிருங்க.
அதாவது பாக்கி வந்து எந்த இடத்துல இருந்து அந்த டேட்டாவை எடுத்தாரு அப்படின்னு தெரியல. ஆனா மத்திய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்குது. அது மோடி ஆட்சி காலத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக அதற்கான டைரக்டரே கிடையாது. சரிங்களா? அந்த டைரக்டர் நியமிக்கிறதுலயே அங்க பெரிய போராட்டம் நடந்து, நீங்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்த வரைக்கும், மத்த கவர்மெண்ட் இருந்த வரைக்கும் அந்த மத்திய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இந்தியா இந்தந்த துறைகளில் இப்படி எல்லாம் சாதிச்சிருக்கு, இவ்வளவு வளர்ந்துருக்கு, இவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு டேட்டா வந்திருக்கும். இந்த 10 வருஷத்துல அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்கேயாவது ஒரு டேட்டா வந்துச்சா, அந்த டேட்டாவை இந்த அரசியல் விமர்சகர்கள் பாக்கிய மாதிரியான பத்திரிகையாளர்கள் காட்ட முடியுமா? நான் இதை வச்சேன். சரிங்களா? அப்புறம் குமார் சார் வந்து சொன்னாரு, என்னது, நாங்க பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவு காங்கிரஸ் வச்சிருந்து பாஜக வளர்ந்துருச்சு அப்படின்னு. காங்கிரஸ் 55 ஆண்டுகள் வாங்கிய போது கடனை விட 10 மடங்கு அதிகமான கடனை பிஜேபி இந்த 10 ஆண்டுகளில் வாங்கி இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. அப்போ 50 ஆண்டுல வாங்கின கடனை விட நீங்க இந்த 10 ஆண்டுகள்ல 10 மடங்கு அதிகமான கடனை வாங்குகிறீர்கள் என்றால் இது என்னத்தை காட்டுது? உங்க இன்எபிலிட்டி ஆஃப் கவர்னன்ஸ், உங்களுக்கு ஆளும் திறமை இல்லை, உங்களிடம் அறிவு படைத்த நிதி அமைச்சர்கள் இல்லை, நிதியை பற்றிய அறிவு உங்களுக்கு இல்லை என்பதைத்தான் இது குறிக்கிறது. நாடு மறுநிர்மாணம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாட்டில் மறுநிர்மாண பணி நடந்து கொண்டிருக்கிறது. கடன் வாங்கித்தான் ஆக வேண்டும். இந்திய மீடியாக்களே, குமார் சார் நீங்க பேசும்போது நான் தடுக்கல, இந்திய மீடியாக்கள் அனைத்தும் மோடியின் கைப்பாவையாக இருக்கின்ற காரணத்தால் இங்க நிறைய விஷயங்கள் வெளியே வரல. இப்ப லாஸ்ட் மினிட்ல ஒவ்வொன்னா வருது. சிஏஜி அறிக்கை வெளியே வந்த போது இதே இந்திய ஊடகங்கள் அமைதி காத்தன. இன்னைக்கு இவங்க தேர்தல் பத்திர ஊழலை அந்த நீதிபதி அவர்கள் வெளியே கொண்டு வரவில்லை என்றால், அந்த நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லவில்லை என்றால் அது இன்று வெளியே வந்திருக்காது. அந்த ஒற்றை விஷயம் போதும் இவர்களை வீட்டுக்கு அனுப்ப. இவர்கள் எந்த பயத்துல சொல்லிட்டு 400 சொல்றாங்கல்ல, உங்களுக்கு கோலைஸும் கிடைக்காது, கப்பைஸும் கிடைக்காது அப்படிங்கறதுதான் இந்த 400 எல்லாத்துக்குமான பதில் ஜூன் 4ஆம் தேதி கிடைக்கத்தான் போகுது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜூன் 4 கிடைக்கத்தான போகுது. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுத்திருக்கலாம். கருத்துக்களை பிறந்த கருத்துரையாளர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.